அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அகில இலங்கை ரீதியாக நிறைய அமைப்புகள், நிறைய ஜமாத்துகள், நிறைய சங்கங்கள், ஒவ்வொரு தனிநபர்கள் களத்தில் இறங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான சேவைகள், பலவிதமான உதவிகளை ஒவ்வொரு பகுதிகளும் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் அன்றாடம் ஊடகங்களில் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு மத்தியில் ஏசிடிஜேயும் நீண்டகால அனுபவத்தோடு அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உதவிகளை வழங்குவதற்கு களத்தில் இறங்கி அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட காலமாக பலவிதமான சேவைகளை செய்து வந்தோம். அதே போன்றுதான் இப்படியான அனர்த்தங்கள் நடக்கும் பொழுதும் ஏசிடிஜே உடனே களத்தில் இறங்கி என்னென்ன உதவிகளை எங்களால் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை மக்களிடத்திலிருந்து பணங்களை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தகுதியானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை நீண்ட காலம் அமைத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில்தான் இந்த முறையும் மக்களிடமிருந்து பணத்தை வசூலித்து நாங்கள் என்ன செய்கின்றோம், மக்களுக்கு உதவி செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது எங்களுடைய இந்த வெள்ள நிவாரண முதல் கட்டமாக நாங்கள் பணங்களை வசூல் செய்தோம் ஓரளவு. அதை அவசரமாக தேவை உள்ளவர்களுக்கு, அதாவது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சிலர்கள் இருந்தார்கள். அவர்களை இனம் கண்டு அந்த பணங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா முதல் கட்டமாக அவர்களுக்கு அவசர தேவை இருக்கின்றது. அந்த அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இந்த உதவிகளை செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போன்று அன்புக்குரியவர்களை, இரண்டாம் கட்டமாக முக்கியமான பணியை ஏசிடிஜே களத்தில் இறங்கி செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அதாவது வெள்ளம் வடிந்து வீடுகளெல்லாம் துப்புரவு இல்லாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை வளமை போன்று இருக்கக்கூடிய ஒன்று தான். அதற்காக வேண்டி ஆட்களையும் இறக்கிவிட்டு அதே போன்று அந்த துப்புரவு செய்வதற்கான என்னென்ன பொருட்கள் தேவையோ, கெமிக்கல்கள், பீச்சிங் பவுடர், என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த உதவிகளையும் நேரடியாக வீடுகளுக்கு சென்று வழங்குவதற்கு ஏசிடிஜே உங்களிடமிருந்து பொருளாதாரத்தை தாராளமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய அதாவது இந்த உதவியிலே மூன்றாவது கட்டமாக வீட்டுக்குண்டான தளப்பாடங்கள், அதாவது நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பாய் இருக்காது வீட்டில், அதே போல் சட்டிப்பானைகள் இருக்காது. அதே போன்று இன்னும் சொல்லப்போனால் தலையணைகள், பெட்ஷீட்டுகள், இப்படியான தேவைகள் அவசரமாகவே தேவைப்படும். எனவே அதற்காக வேண்டி இப்போது நாங்கள் தயார்படுத்துகின்றோம். எனவே நம்முடைய இந்த நிவாரண பணியை நாங்கள் 3 கட்டமாக பிரித்து 3 கட்டமாக இதை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். கடைசி கட்டமாகத்தான் நாங்கள் வீட்டுக்கு தேவையான தளப்பாடங்களையும் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய இந்த உதவி உண்மையில் உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய மக்கள் தாராளமாக மாஷா அல்லாஹ் எல்லா அமைப்புகளுக்கும், எல்லா ஜமாத்துகளுக்கும் வாரி வழங்கி அந்த உதவிகள் போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே யாரெல்லாம் எங்களுடன் இணைந்து பொருளாதார ரீதியாக உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களோ அவர்கள் கீழ் வரக்கூடிய எங்களுடைய ஏசிடிஜேவுடைய வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பலாம், அல்லது நேரடியாக எங்களோட பேசி என்ன செய்யலாம், அந்த உதவிகளை தந்து உதவினால் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட தகுதியான மக்களுக்கு நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த உதவிகளை அதாவது நாங்கள் உங்களிடம் வந்து, உங்களுடைய வீட்டுகளுக்கு வந்து, நீங்கள் வரக்கூடிய சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து எடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் சொல்லி வைக்கிறோம். எனவே உங்களுடைய உதவிகளை அனுப்பக்கூடிய வங்கி கணக்கை நாங்கள் இதில் போடுறோம். அதே போன்று எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் போடுறோம். யாரெல்லாம் எங்களோட நேரடியாக பேச வேண்டுமோ பேசி என்ன செய்யலாம், உதவிகளை தந்தால் நாங்கள் அந்த உதவிகளை தாராளமாக அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுடைய கவலைகளையும் நீக்கி அந்த பேராபத்திலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அமைப்பை தந்தருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.